Swayam Prabha. Digital India. Educated India. ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னங்கிறத இந்த ஸ்லைடில் நம்ம மறுபடியும் பார்க்குறோம். இதை நம்ம முன்னர் கொஞ்சம் பார்த்தோம். இட்ஸ் அ நெட்வொர்க் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷன்ஸ். நான் முன்னரே சொன்ன போல் செயின் அப்படிங்கிற வார்த்தை வந்து இணைப்பது. செயினுங்கிறது இந்த லிங்க் எல்லாத்தையும் இணைக்கும். இப்படி அந்த இணைப்பதற்கு யூஸ் பண்ணுற டேர்ம் தான் செயினுங்கிறது. ஏன்னா இது வந்து நான் முன்னர் சொன்ன போல் ஒரே ஒரு ஃபேக்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா பல சப்ளையர் கொடுத்துருக்கோம், பல 2 ஃபேக்ட்ரிகள் கொடுத்துருக்கோம், 3 டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர், கிட்டத்தட்ட 8-9 கஸ்டமர் கொடுத்துருக்கோம். ப்ராடக்ட்டுக்கு தகுந்தாற் போல் இது மாறும். 50-100 சப்ளையர் கூட இருக்கலாம், 2-3 ஃபேக்ட்ரி இருக்கலாம், 4 ஃபேக்ட்ரி இருக்கலாம். இந்த இடத்துல டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருக்கேன். அது வேர் ஹவுஸாக இருந்தால் ப்ராடக்ட்டுக்கு தகுந்தா போல் 15-20 வேர் ஹவுஸ் கூட இருக்கலாம். கஸ்டமருன்றது இப்போ நம்ம இங்கே ஜென்ரலாக சொல்லியிருக்கோம். சில ப்ராடக்ட்டுக்கு தகுந்தா போல் கஸ்டமர் வரைக்கும் சப்ளை செயின் போகாது. கடைசியில் கஸ்டமர் யார்கிட்ட போய் பொருளை வாங்குகிறாங்களோ அவங்க வரைக்கும் போகும். அதை தான் இங்கே கஸ்டமர்னு காமிச்சிருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கினோம் அப்படின்னாக்க கார் விற்கிற டீலர் வரைக்கும் இது போகும். உதாரணத்துக்கு இந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணீர் பாட்டிலில் ஒரு ப்ராடக்டை எடுத்துட்டோம்னாக்க இந்த பாட்டில் விற்கப்படும் இடம் வரைக்கும் கஸ்டமர் அப்படிங்கிறதுக்கு போகும். அது வந்து எக்கச்சக்கமாக இருக்கும், நிறையா இருக்கும். இது எல்லாத்தையும் இணைப்பது, லிங்க் பண்ணுறது, அதுதான் சப்ளை செயின் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு சிங்கிள் லிங்க் செயின் மாதிரி கிடையாது. இட் இஸ் அ நெட்வொர்க் என்ற ஆங்கிலத்தில் அதுக்கு பேர். அதாவது பல பொருட்கள் இடங்களாக இருக்கலாம், நோட்ஸுன்னு பேர். அதை கனெக்ட் பண்ணி இணைப்பதுக்கு இந்த கோடு போட்ட ஆர்க்ஸ் இருக்குது. ஸோ அதை இணைத்து இருக்கிற பிக்சருக்கு பேர் நெட்வொர்க் அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் பார்க்குற பிக்சர் வந்து ஒரு நெட்வொர்க். ஸோ சப்ளை செயின்ன்றது என்னன்னாக்கா இட்ஸ் அ நெட்வொர்க் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். ஃபெசிலிட்டி அப்படின்னாக்க ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு காரியத்தை செய்வதற்கு உண்டான ஒரு இடம், இட் இஸ் அ ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இடங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷன்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன்னா டு டிஸ்ட்ரிபியூட், அனுப்புதல், செலுத்துதல், அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். பொருட்களை உற்பத்தி பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், அனுப்புறது. எப்படி அனுப்ப போகிறோங்கிறதையும் பார்க்கணும். அதாவது ஒரே ட்ரக் வந்து பல இடங்களுக்கு போயிட்டு கொடுத்துட்டு திரும்பி வருமா, இல்லை ஒரு ட்ரக் ஒரு இடத்துல ஆரம்பித்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஆரம்பித்த இடத்திற்கே திரும்பி வருமா, அந்த மாதிரி பல விதமான சாய்ஸஸ் நமக்கு இருக்குது, ஆப்ஷன்ஸ். ஒரே ஒரு வழி தான் இருக்குதுன்னு இல்லை, பல வழிகள், பல செய்முறைகள் இருக்குது. அதில் எது பெஸ்ட்டுங்கிறத நம்ம எடுக்கணும். பெஸ்ட்டுங்கிறது என்ன? லீஸ்ட் காஸ்ட். சாதாரணமாக எதுக்கு செலவு கம்மியாக இருக்கோ அது பெஸ்ட் என்று கருதப்படுகிறது. வேறு சில நேரங்களில் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதை நம்ம செய்தால் கஸ்டமர் மிக திருப்தி ஆகிறார்கள் அதை செய்யணும், அதுதான் பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு முறையும் இருக்குது. ஸோ இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து இந்த ஃபெசிலிட்டிஸை கனெக்ட் பண்ணுற ஒன்று. அது என்ன பண்ணுறதுன்னா 3 விஷயங்கள் பண்ணுறது. ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல். நம்ம இங்கே சப்ளையர் என்று காண்பித்த அவர்களிடமிருந்து பொருட்களை வாங்கி கொண்டு ஃபேக்ட்ரிக்கு அனுப்புதல், அது பேர் ப்ரொக்யூர்மெண்ட். அண்ட் இன்வர்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு பேர். ஃபேக்ட்ரிக்கு உள்ளே வரும் பொருட்கள், வெளியிலிருந்து ஃபேக்ட்ரிக்கு உள்ளே வரும் பொருட்கள், இன்வர்ட் லாஜிஸ்டிக்ஸ்னு பேர். ஸோ ப்ரொக்யூர்மெண்ட், வாங்கும் பொருட்கள் வெளியிலேருந்து உள்ளே வருது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் திஸ் மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். ஸோ ஃபேக்ட்ரிக்குள்ளே இந்த சப்ளையர்களிடமிருந்து கொண்டு வரப்பட்ட மெட்டீரியல் வந்து ஒரு தரமான ஒரு பொருளாக மாற்றப்படுகிறது. இப்போது கார் அப்படின்னாக்கா காருக்கு உண்டான பொருட்கள்லாம் வாங்கி உள்ளே கொண்டு வந்து அதை அசம்பிள் பண்ணி அதை ஒரு காராக மாற்றுவது, டிரான்ஸ்ஃபார்மிங் இட். அதை ஒரு தரமான, விற்கக்கூடிய தரமான ஒரு பொருளாக மாற்றுவது, டிரான்ஸ்ஃபார்ம் இட் இன்டு அ ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் அண்ட் distribute the finished products to customers.
பொருளை வாங்கும் நுகர்வோர் அப்படின்னு சில சமயங்களில் சொல்லுவோம். ஆங்கிலத்தில் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்களில் வந்து கன்சியூமர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. கஸ்டமர்னால் வேறு, கன்சியூமர்னால் வேறு, அந்த மாதிரி சில வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம கஸ்டமர்னால் பொருளை வாங்குபவர் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ப்ராடக்ட்ஸ் டு கஸ்டமர், பொருட்களை வாங்குபவர். கன்சியூமர்னால் நுகர்பவர், உபயோகிப்பவர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தங்கள் வரும். இப்போ சில நேரங்களில் இதையே இந்த தண்ணீர் பாட்டிலை ஒரு பொருளாக நீங்கள் எடுத்துனீங்கன்னாக்க இந்த கம்பெனியிலிருந்து அது வந்து வாங்கப்படுகிறது, வாங்கப்பட்டு மறுபடியும் விற்கப்படுகிறது. ஸோ கடைசியில் கன்சியூமர், அதை அருந்துபவர்கள், அந்த தண்ணீரை குடிப்பவர்கள்ங்கிறவங்க கன்சியூமர், நுகர்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நடுவில் வாங்கி விற்கிறார் அவங்க வந்து கஸ்டமராக இருப்பாங்க. நம்மளுடைய இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அவ்வளவு டீட்டெயில்டாக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. கஸ்டமர் அப்படிங்கிறது பொருட்களை வாங்குபவர். ஸோ 3 விஷயங்கள் இருக்குது. ஒரு பொருளை செய்வதற்கு உண்டான மெட்டீரியலை முதலில் வாங்குவது, அதை ஒரு தரமான பொருளாக மாற்றுவது, மாற்றி அந்த தரமான ஒரு பொருளை உற்பத்தி செய்து கடைசியில் வந்து நம்ம மனிதர்கள் அதை கன்சியூம் பண்ணுற மாதிரி அதை உபயோகப்படுத்தும், யார் உபயோகப்படுத்துகிறாங்களோ அவர்களிடத்தில் அனுப்புவது. இந்த 3ஐயும் பண்ணுறது பேர் தான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், இன்னும் என்னெல்லாம் இருக்குது. இதை படத்தை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இதில் சப்ளையருங்கிறதுலேருந்து ஃபேக்ட்ரிங்கிறதுக்கு வரும் பொருட்கள் தான் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது. ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரிங், ஃபேக்ட்ரியிலேருந்து கடைசியில் கஸ்டமர் வரைக்கும் போகிறது டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதில் வந்து 2 சேனல் அப்படின்னு காமிச்சிருக்கோம். ஃபேக்ட்ரி, டீலர், கஸ்டமர்னு காமிச்சிருக்கோம். அந்த பொருளுக்கு தகுந்தாற் போல் அது மாறுபடும். இப்போ ஃபேக்ட்ரி, வேர்ஹவுஸ், டீலர், கஸ்டமர்னு இருக்கும் சில பொருட்களுக்கு. சில பொருட்களுக்கு இன்னும் இப்போ நோட் புக்கு, பேனா, அந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்தோன்னா நிறையா சேனல், நிறையா போய் லெவலில் போய் கடைசியில் வந்து அது கஸ்டமருக்கு. உள்ளே இன்னும் 2-3 விதமான ஹோல்சேல், டீலர், அந்த மாதிரிலாம் ஆட்கள் இருப்பாங்க, அவங்க பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எவ்வளவு தரமான பொருளை எவ்வளவு குறைவான செலவில் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத பண்ணுறது தான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ப்ராடக்ட் ஃப்ளோ ஃபார்வர்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறோம். இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் வரைக்கும் பண்ணுறது பேர் ஃபார்வர்ட் டைரக்ஷன். சப்ளையருங்கிறதுலேருந்து கஸ்டமர் வரைக்கும் போகிறது ப்ராடக்ட், நம்ம செய்யும் பொருள் வந்து அங்கே போகிறது. பேக்வேர்ட் டைரக்ஷனில் பணம் வருது, கஸ்டமர்கிட்டேருந்து சப்ளையர் வரைக்கும் பணம் வருது. ஏன்னா ஒரு பொருளை வாங்குபவர் பணம் கொடுத்து வாங்குறார், அந்த பணமானது ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. மணி ஃப்ளோஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். அதான் இங்கே காட்டியிருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் கிரெடிட் அந்த மாதிரிலாம் காமிச்சிருக்கோம். பட் சாதாரணமாக பணம் வந்து ரிவர்ஸ் சைடில் போகிறது. இன்ஃபர்மேஷன் அப்படின்னாக்கா தகவல் அப்படின்னு எடுத்துக்கலாம். டேட்டா அப்படின்னாலும் தகவல், அப்படி எண்கள், தகவல்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன நடக்கிறதுங்கிற தகவல் ஒருத்தருக்கு போயின்னு வந்துன்னு இருக்குது. அப்படி இந்த மாதிரி தகவலை நம்ம பரிமாறிக்கொண்டு செய்தால் இன்னும் நன்றாக செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் அசம்ஷன். இன்ஃபர்மேஷன் ஷேரிங், தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல். இப்போ வந்து ஒருத்தரோடு நம்ம நல்லா கம்யூனிகேட் பண்ணி தகவல்களை பகிர்ந்து கொண்டு சேர்ந்து உழைத்தால் 2 பேருக்குமே நல்லதுங்கிறது நமக்கு தெரியும். அதை வந்து எப்படி ஒரு கம்பெனிகளுக்கு நடுவில் செய்ய முடியும், அதை நம்ம செய்வித்தால் அல்லது செய்யும் வகையில் இந்த கம்பெனிக்கு ஒருத்தருக்கு உள்ளே இருக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ், பகிர்வுகள் எல்லாம் நன்றாக இருந்தால் அந்த குறைந்த செலவில் நல்ல ஒரு தரமான பொருளை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஐடியா தான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. இதில் சில சமயங்களில் இந்த ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வந்து பொருட்களும் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மணி ஃப்ளோஸ் நீங்கள் காமிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நம்ம ஒரு கடையில் போய் ஒரு ஃப்ரிட்ஜை வாங்குவோம். அந்த ஃப்ரிட்ஜை நம்ம வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவோம், சில சமயங்களில் பழைய ஃப்ரிட்ஜை திருப்பி கிடைக்கும் விலைக்கு அதை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நம்மளுக்கு பழைய ஃப்ரிட்ஜு இருந்த இடத்துல புது ஃப்ரிட்ஜை வச்சு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அந்த பழைய ஃப்ரிட்ஜ் எங்கே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக இதே மாதிரி டைரெக்டாக சப்ளையர் வரைக்கும் போகாது. அதுக்கு ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு பேர். அது வேறு ஒரு இடத்துக்கு அதை எடுத்துக்கொண்டு
அந்த பழைய ஃப்ரிட்ஜை கொஞ்சம் அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து அதில் எந்த பொருட்கள்லாம் நல்லா வேலை செய்யுது, எதெல்லாம் நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து அதுக்கு ரிப்பேர் பண்ணி புதுசாக விற்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. எதெல்லாம் நன்றாக இருந்து யூஸ் பண்ணி செய்ய முடியுமோ அதை யூஸ் பண்ணி, எதெல்லாம் நம்ம டிஸ்கார்ட் பண்ணணுமோ அதை டிஸ்கார்ட் பண்ணி, உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை உபயோகத்தில் வைத்து பொருட்கள் செய்து பண்ணுறது, அது பேர் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு பேர். அதாவது உபயோகிக்கப்பட்ட பொருள் மறுபடியும் திரும்பி வரும் அப்படிங்கிறதும் இதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒன்று. சரி, இப்போ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இதாவது இந்த 2-3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு MBA படிக்கும் மாணவராக இருந்தால் உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். பின்னால் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். நான் முன்னர் சொன்னது போல் இந்த பாடத்தில், இந்த கோர்ஸில் எல்லா விஷயங்களையும் ஓரளவு கலந்து தான் கொடுக்க போகிறேன். ஸோ எங்கெல்லாம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வருதோ அப்போ சொல்லுவேன், இதெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற கோர்ஸில் வரும், இதெல்லாம் சப்ளை செயினில் வரும் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன? இப்போ முன்னாடி நீங்கள் படிக்கும்போது சில இடத்துல ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுன்னு படிப்பீங்க, சில சமயம் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும் சப்ஜெக்ட், சில சமயம் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும், சில சமயம் ப்ரொடக்ஷன் அண்ட் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி பல பெயர்களில் இந்த சப்ஜெக்ட் இருக்கும். சில சமயம் மேனுஃபேக்சரிங் மேனேஜ்மெண்ட் கூட இருக்கும். சில சின்ன சின்ன டாபிக்ஸில் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மாறும். கிட்டத்தட்ட ஒரு 50-60% காமனாகவே இருக்கும் எல்லாத்துலையும். அப்போ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஏரியா ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட், மேலாண்மை அப்படிங்கிறதுல நம்ம அதை உள்ளே பிரிச்சிங்கன்னாக்க, நம்ம ஒரு MBAல படிக்கும்போதே சொல்லுவோம், ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ், சிஸ்டம்ஸ், அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். முதல்ல ட்ரெடிஷனலாக 4 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் 5ஆவதாக கொண்டு வரப்பட்டு ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஆப்ரேஷன்ஸ் கன்சர்ன்ட் வித் ஓவர்சீயிங், டிசைனிங் அண்ட் கண்ட்ரோலிங் த ப்ராசஸ். 3 விஷயங்களை பண்ணுறது ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது. 3 விஷயத்தை பண்ணுறது. ஓவர்சி அப்படின்னா மேற்பார்வையிடுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஒருத்தர் ஒரு காரியத்தை பண்ணும்போது மேற்பார்வையிடுதல், எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்க்குறது. சூப்பர்வைஸ்னு அர்த்தம் இல்லை. ஓவர்சி அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஒரு மேல் லெவல்லேருந்து பார்வையிடுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். சூப்பர்வைஸ் பண்ணுறாங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்கங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்குறது. இது மேலோட்டமாக ஆனால் உன்னிப்பாக பார்வையிடுதல், ஓவர்சீயிங். டிசைனிங், கிரியேட் பண்ணுறது. ஒரு பொருளை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்வது பேர் டு டிசைன் அ ப்ராடக்ட். உற்பத்தி செய்வதற்கு முன்னாடி அதை உருவாக்கி எப்படி இருக்குன்னு பண்ணுறது. கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னாக்க ஒருத்தர் எப்படி அதை பண்ணுறாங்கங்கிறத கட்டுப்படுத்துதல், கண்ட்ரோல் பண்ணுறது. கரெக்டாக பண்ணுறாங்களா, செய்யப்படுகிறதா, மனிதர்கள் செய்வதை விட அந்த செய்யும் காரியங்கள் நன்றாக செய்யப்படுகின்றனவா அப்படிங்கிறத கட்டுப்பாடோடு செய்வது, கண்ட்ரோலோடு இருப்பதுன்னு பேர். ஸோ 3 விஷயங்கள் பண்ணுறது: ஓவர்சீயிங், டிசைனிங் அண்ட் கண்ட்ரோலிங். எதை பண்ணுறதுன்னா த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது நடக்கும் பல வேலைகளை, இந்த 3 எப்படி அந்த வேலைகளை மேற்பார்வையிடுதல், அது என்ன செய்யணுங்கிறத முதல்ல அதை கண்டுபிடித்து அதை சொல்வது, அதுக்கப்புறமா அதை கட்டுப்பாடோடு பொருள் செய்யப்படுகிறதா அப்படிங்கிறத பார்க்கறது. டிசைனிங் த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ். அந்த ஒரு பொருளை செய்யும் எல்லா காரியங்கள், அதான் ஆப்ரேஷன்ஸுங்கிறது. இந்த இடத்துல ஆப்ரேஷன் அப்படிங்கிறது அர்த்தம் ஆப்ரேட்டர், ஆப்ரேஷன், செய்வது அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. டு ஆப்ரேட், செய்வது. ஒரு மெஷினை ஆப்ரேட் பண்ணுறாங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மெஷின்லேருந்து உற்பத்தி பண்ணுறது, செய்வது அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கும்போது ஆஸ்பத்திரியில், மருத்துவத்தில் செய்யப்படுற ஆப்ரேஷனோட இதை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது.
இது ஒரு பொருளை செய்வது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த ரெண்டும் முக்கியமான வார்த்தை வரும். குட்ஸ்னா என்ன, சர்வீஸ்னா என்ன, அதை எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். குட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருள், ஒரு பொருளை உற்பத்தி செய்வது. நம்ம இது வரைக்கும் பார்த்த உதாரணங்களை பார்த்தீங்கன்னாக்கா கார், பேனா, நோட் புக், ஃப்ரிட்ஜ், வாட்டர் பாட்டில், அது மாதிரி பல பொருட்கள், பார்க்கக்கூடியவை, தொடக்கூடியவை, அந்த மாதிரி. குட்ஸ் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், குட்ஸ்ன்னு சொல்லுவோம். சர்வீசஸ் அப்படின்னா சேவைங்கிறது தான் சாதாரணமாக ஒரு டிரான்ஸ்லேஷன். ஆனால் இந்த சேவைங்கிறது சமூக சேவையோடு இதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இந்த சேவைங்கிறது என்னன்னாக்கி இந்த சேவை நமக்கு அதை ஒரு காசு கொடுத்து வாங்கிறது பேர் சேவை. இப்போது ஒரு மருத்துவ அட்வைஸ் ஒன்று வேணும், ஒரு டாக்டர்கிட்ட மருத்துவர்கிட்ட போகிறோம். அந்த மருத்துவர் நம்ம உடம்பை ஆராய்ந்து நமக்கு ஏதாவது ஃபீவர் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, அதுக்கு என்ன மருந்து சாப்பிடணும், அதுக்கு என்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவதற்காக நேரத்தை ஒதுக்கி சேவை செய்கிறார்கள். அந்த சேவைக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், அவர்களுக்கு அந்த சேவை செய்வதற்கு உண்டான ஃபீஸை நம்ம காசாக கொடுக்கிறோம். ஸோ முக்கியமாக இந்த சர்வீஸ்னு வரும்போது இட் இஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு வரும் டெஃபினிஷன். அதாவது பணப்பரிமாற்றம் இருக்கும். ஒரு டாக்டர் சர்வீஸ், லாயர் சர்வீஸ், ஒரு காலேஜில் போய் படிக்கிறோம், ஃபீஸ் கட்டுறோம். ஸோ பணப்பரிமாற்றம், அந்த பணத்துக்கு நம்ம கட்டி அதுக்கு உண்டான சேவையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு வாத்தியார், ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார், அது ஒரு சேவை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரிக்கு அப்ளை பண்ணிங்கன்னாக்க பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு வேண்டிய விஷயங்களை ஓவர்சீயிங், டிசைனிங், கண்ட்ரோலிங். இப்போ இதே நீங்கள் ஒரு சேவை மையம் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்க, ஒரு ஆஸ்பத்திரி, ஒரு லீகல் சர்வீஸ், ஒரு எஜுகேஷ்னல் சர்வீஸ், சாஃப்ட்வேர் வாங்குவது, சாஃப்ட்வேர் உபயோகிப்பது, மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது பார்க்குறது. அது இப்போ பண்ணும்போது சர்வீசஸ் அப்படின்னு பேர். நார்மலாக சர்வீசஸுக்கு சொல்லும்போது தே ஆர் இன்டான்ஜிபிள், தே ஆர் நான் இன்வென்டரியபிள் அப்படின்லாம் சொல்லுவோம். தே ஆர் கன்சியூம்டு வென் தே ஆர் ப்ரொடியூஸ்ட், அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் அதில் வரும். இன்டான்ஜிபிள் அப்படின்னா சாதாரணமாக தொட முடியாது அப்படிங்கிற. இப்போ ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருள், இந்த பேனா ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டால் இந்த பேனாவை தொட முடியும், உபயோகப்படுத்தி தொட முடியாது. இப்போ ஒரு மருத்துவ அட்வைஸ் இருக்கும்போது அந்த அட்வைஸை மட்டும் பாருங்கள், அந்த அட்வைஸை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுமே ஒழிய அதை ஒரு பொருளை தொடுவது போல தொட்டோ உபயோகப்படுத்த முடியாது, புரிந்து கொண்டு உபயோகப்படுத்த முடியும். ஸோ இன்டான்ஜிபிள். நான் இன்வென்டரியபிள் அப்படின்னு நம்ம சாதாரணமாக முன்னாடி சொல்லுவோம். இப்போ ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கினாங்கனாக்கா என்ன பண்ணுறோம், அதை வாங்கிட்டு இவ்வளோ ஒரு 10 பிஸ்கெட் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். 10 பிஸ்கெட்டையும் ஒரே நேரத்தில் நம்ம சாப்பிட போகிறதில்ல. அதில் ஒரு 2 பிஸ்கெட்டை இப்போ சாப்பிட்டுட்டு மீதி மறுநாள் சாப்பிடலாம். அந்த மறுநாள் சாப்பிடுவதற்கு அந்த பொருளை வைத்து கொள்வது பேர் இன்வென்ட்ரி. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இன்வென்ட்ரினா என்ன, சரக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். இது நான் இன்வென்டரியபிள். ஒரு மருத்துவரோடு நம்ம உட்காந்து அவர் ஆலோசனை சொல்லும்போது அதை நம்ம அப்பப்போ கிரகித்து கொள்ள வேண்டுமே ஒழிய அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலான்னு முடியாது, அப்போ மறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பேர் பியூர் சர்வீஸ்னு பேர். இப்போ நம்ம சில சமயம் சொல்லலாம், அதை மருத்துவர் ஒப்புக்கொண்டால் இந்த மாதிரி, ஐயா நம்ம கான்வர்சேஷன் நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், மறந்து போயிட்டேன்னாக்கா அப்போ வீட்டுக்கு போயிட்டு அதை போட்டு பார்த்து நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்கிறத கரெக்டாக புரிஞ்சுண்டு என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டு அவங்க அதற்கு ஒப்புக்கொண்டு பண்ணினோன்னா அது இன்வென்டரியபிள் ஆகிடும். ஆனால் சாதாரணமாக சர்வீசஸ் ஆர் நான் இன்வென்டரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் கன்சியூம் ஆஸ் அண்ட் வென் தே ஆர் ப்ரொடியூஸ்ட், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஒரு பொருள், ஒரு சேவை, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இது ரெண்டையும் எடுத்துக்கொண்டு அதுக்கு உண்டானதை மேற்பார்வையிட்டு நன்றாக செய்வது, அது பேர் தான் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். இன்னொரு டெஃபினேஷன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் என்ஷூரிங் தட் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆர் எஃபிஷியன்ட். நம்ம செய்முறை, அந்த ஆப்ரேஷன்ஸ் எஃபிஷியண்ட்டாக நன்றாக செய்கிறார்களா, நன்றாக செய்ய வேண்டும், எஃபிஷியண்ட்டாக இருக்க வேண்டும்.
நன்றாக அது செய்வது மட்டும் போராது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸிங் ஃபியூவர் ரிசோர்சஸ் ஆஸ் நீடட். ஒரு காரியத்தை செய்வதற்கு நமக்கு எவ்வளவு பொருட்கள் தேவையோ அவ்வளவு மட்டும் உபயோகித்து, அதை விட அதிகமான ரிசோர்ஸ் உபயோகப்படுத்தாமல், எவ்வளவு தேவையோ ஆஸ் நீடட், யூஸ் ஃபியூ ரிசோர்சஸ், குறைவாக உபயோகித்து. ஸோ ஃபியூன்னு உடனே ரிசோர்ஸை குறைக்கணும் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஆஸ் நீடட் அப்படிங்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காரியத்தை செய்வதற்கு எவ்வளவு செலவழிக்க வேண்டுமோ, எவ்வளவு பொருட்களை உபயோகப்படுத்த வேண்டுமோ அவ்வளவையும் பண்ணணும். ஃபியூ ரிசோர்சஸ் ஆஸ் நீடட், உபயோகப்படுத்தி எஃபிஷியண்ட்டாக செய்ய வேண்டும். கன்சர்ன்ட் வித் மேனேஜிங் த ப்ராசஸ் தட் கன்வெர்ட்ஸ் இன்புட்ஸ் இன்டு த ஃபார்ம் ஆஃப் அவுட்புட்ஸ் அப்படின்னு இருக்கு. இதை அடுத்த ஸ்லைட்லேயும் பார்க்க போகிறோம். ஒரு பொருளை செய்யறதுக்கு இன்புட்னா உள்ளே வருவது, அவுட்புட்னாக்க வெளியில் செல்வது. ஸோ ஒரு பொருளை செய்யறதுக்கு என்ன உள்ளே வரணும்? அதுக்கு உண்டானது ரா மெட்டீரியல், லேபர், எனர்ஜி. ஒரு பொருளை செய்யறதுக்கு மெட்டீரியல் வேணும், ஒரு பொருளை செய்வதற்கு மனிதர்கள் வேணும், லேபர் வேணும், எனர்ஜி வேணும். அதாவது செய்வதற்கு இந்த எனர்ஜிங்கிறது ஒரு ஜென்ரல் டேர்ம். இது மெஷினாக இருக்கலாம், ஒரு மாதிரி எலக்ட்ரிசிட்டி, பவர், மெஷின், ஹியூமன் எஃபர்ட் எல்லாமே எனர்ஜிங்கிற வார்த்தைக்குள்ளே அடங்குகிறது. ஆனால் ஒரு பொருளை செய்வதற்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் உள்ளே வருவன இன்புட்ஸ். கன்வெர்ட்ஸ் த இன்புட்ஸ். இந்த இன்புட்ஸை அவுட்புட், ஒரு ப்ராடக்டாக மாற்றி வெளில அனுப்புவதற்கு உண்டான எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்வது. இப்போ நீங்கள் கேட்கலாம், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்லேயும் இதே தானே சொல்கிறோம், பொருட்களை வாங்குகிறோம், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம், அனுப்புகிறோம் அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்கு உண்டான பதில் இங்கே இருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய கண்ணோட்டத்திலேருந்து பாருங்கள் இந்த டெஃபினிஷனை. அதுக்குள்ளே பல விஷயங்கள் வருகின்றன, அதை பொருட்களாக மாற்றி அனுப்புகிறோம். ஸோ ஃபேக்ட்ரி உடைய கண் பார்வையில், நோக்கத்தில் இதை ஃபுல்லாக பார்த்தோன்னாக்க ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டாக வந்துவிடும். இப்போ இதே சப்ளையர்னு நம்ம இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். சப்ளையருங்கிறது ஒரு மனிதர் இல்லை, சப்ளையருங்கிறது அதுவும் ஒரு கம்பெனி, அதுவும் ஒரு உற்பத்தி சாலை, அதுவும் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி, ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட். அது ஸோ அதுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஆனால் இந்த சப்ளையரி அப்படிங்கிறதையும் ஃபேக்ட்ரிங்கிறதையும் இணைப்பது தான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஆக ஃபேக்ட்ரிங்கிறதுக்கு உள்ளே நடக்கும் விஷயங்களை படிப்பது ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஃபேக்ட்ரியோடு சம்பந்தப்பட்ட வெளி நிறுவனங்களை தொடர்பு, அந்த லிங்க், அந்த கனெக்ஷன், அந்த தொடர்பு படிக்கிறது தான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இந்த டெஃபினேஷன்லேருந்து கடைசியில் ஒரு சின்னதாக ஒன்று கொடுத்துருக்கேன், ஓஎம் வர்சஸ் ஐஇ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓஎம்னா ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், ஐஇனாக்க என்ன? ஐஇனா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கூட நீங்கள் சில நேரங்களில் படிக்கலாம். நீங்கள் ஒரு பிஇ படிச்சிருக்கலாம், மெக்கானிக்கலில் நிறைய பேர் பிஇ படிப்பாங்க, எல்லா பிரான்ச்லேயும் படிப்பாங்க, மெக்கானிக்கல் இருக்கும். சில சமயம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு பிரான்ச்சில் நம்ம படிப்போம். அதுவும் இதனுடன் சம்மந்தப்பட்டது. சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்க ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்க்கும் நிறையா விஷயங்கள் காமனாக இருக்கும். ஆனால் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு விதமான மேனேஜ்மெண்ட், ஒரு மேலாண்மை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கிறது ஒரு விதமான இன்ஜினியரிங், பொறியியல் அப்படின்னு சொல்லலாம். இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்குக்கும் இதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அது அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஒரு ஒன் சென்டென்ஸில் சொல்லி முடிக்கணும் அப்படின்னாக்க, ஒரு பொருள் எதுக்கு உற்பத்தி பண்ணுறோம்? அதுக்கு தேவை இருக்குது, டிமாண்ட் இருக்குது. அந்த டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கு தான் உற்பத்தி பண்ணி அதை விற்று அந்த டிமாண்டால் அதிலிருந்து காசு வாங்குகிறோம். நம்ம முன்னாடி பார்த்துட்டோம், ஆர்கனைசேஷன் இருக்கிறதுக்கு காரணமே பணம் சம்பாதிப்பதற்குன்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த செய்வதற்கு, இந்த பொருட்களை செய்யறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது பேர் கெப்பாசிட்டி. நம்மக்கிட்ட என்ன அளவு திறமை இருக்குது, தகுதி, கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கெப்பாசிட்டி சம்மந்தமாக படிப்பதெல்லாம் நிறையா பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் வரும். டிமாண்ட் சம்மந்தமாக படிப்பதெல்லாம்
ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வரும். இது வந்து ஒரு டெஃபினட் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு ப்ராடாக புரிந்து கொள்வதற்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிமாண்ட் சம்மந்தமாக வர்ற படிப்புகள் எல்லாம் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வரும். கெப்பாசிட்டி சம்மந்தமாக படிப்பதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரெண்டும் கனெக்டடாக இருக்கும். அடுத்த ஸ்லைடில் வந்து நம்ம இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுவோம். இந்த ஸ்லைடில் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்லைடாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது பேர் சிஸ்டம்ஸ் வியூ அப்படின்னு பேர் இதுக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பெருசாக இருக்கும், புஸ்தகங்களில் வந்து நல்லா இருக்கும். அதை வந்து இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோமோ அதுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை க்ரியேட் பண்ணி இங்கே நான் இதில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு தொழிற்சாலை, ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் நிறுவனம் அப்படிங்கிறவங்களுடைய கண்ணோட்டத்தில் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நீங்கள் வந்து டாப் லெஃப்ட் இடதுகை பக்கம் மேலேயும் வலதுகை பக்கத்து மேலே இருக்கிற 2 பெரிய டப்பாக்களை நீங்கள் பார்க்கலாம். முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். ரைட்டில் ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸஸ்ன்னு எழுதியிருக்கோம். இப்போ வேறு சில மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது நீங்கள் இதை படிக்கலாம். SWOT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெங்க்ஸ், வீக்னஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் அப்படின்னு பேர். ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு பேர். SWOT. இதை மனதில் வைத்து கொள்ளலாம். ஸோ முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து ஒரு பொருளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோன்னே வைத்துக்கொள்வோம். இதில் சர்வீஸை பற்றி பேச வேண்டாம். அது சர்வீஸுக்கும் பொருந்தும். சில விஷயங்கள் மாறும், சில விஷயங்கள் அப்படியே இருக்கும். ஒரு பொருளை செய்கிறாங்க. எதனால் செய்கிறாங்க? நம்ம முதல்ல பார்த்தோம், ஒரு டிமாண்ட் இருக்குது, ஒரு தேவை இருக்குது. அதை தான் வந்து பப்ளிக் நீட் அப்படின்னு சொல்கிறோம். நீட் அப்படின்னாக்கா ஒரு தேவை. டிமாண்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த தேவையுடைய அளவுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஒரு நீட் இருக்குது, ஒரு தேவை இருக்குது. அந்த தேவை இருப்பதனால தான் ஒரு பொருள் செய்யப்படுகிறது. இந்த தண்ணீர் பாட்டில் எதுக்கு செய்து விற்கிறாங்கன்னாக்கா அதற்கு ஒரு தேவை இருக்கிறது. இப்போ 25 வருஷம் முன்னாடியோ 30 வருஷம் முன்னாடியோ பார்த்தோம் என்றால், 50 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் என்றால், அந்த சமயத்தில் நம்ம வாழ்ந்தபொழுது நம்ம வந்து இந்த ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ஒரு கடையில் போய் காசு கொடுத்து வாங்கி குடிக்கும் தேவை அந்த நேரங்களில் நமக்கு இல்லை. நம்ம வந்து அந்த நேரத்தில் வந்து பப்ளிக்கில் கிடைக்கிற தண்ணியும் எதை வேணால் வீட்டில் குடிப்போம். இன்றைக்கும் வீட்டில் சில சமயம் இந்த மாதிரி வாங்கி குடிக்கிறோம். சில சமயம் குழாயில் வர்ற தண்ணி எடுத்து குடிக்கிறோம். அப்போல்லாம் குழாயில் வர்ற தண்ணி எடுத்து குடிச்சிருவோம். இப்போ நம்ம வந்து பல நேரங்களில் ஒரு வீட்டுக்கு இருக்கும் பொழுதோ அல்லது வெளியில் நம்ம ஒரு இடத்துக்கு செல்லும் போதோ தண்ணி குடிக்கணும்னு தோணித்துனாக்கா பக்கத்தில் ஏதான ஒரு குழா இருக்கா, ஒரு பம்ப் இருக்கான்னு பார்த்து பம்பு ஒரு அடி அடித்து பம்பை அதில் வர தண்ணி அப்படி கையால் எடுத்து குடிக்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம பண்ணுறதில்ல. 50 வருஷம் முன்னாடி அதை செஞ்சுட்டு இருந்தோம். அதனால் இந்த பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டருடைய தேவை, நீட் அப்போ இல்லை, இப்போ இருக்குது. அதனால் இந்த பொருள் உற்பத்தி செய்து விற்கப்படுகிறது. தெர் இஸ் அ பப்ளிக் நீட். சொசைட்டி மூலமாக இருக்கலாம், சமுதாயத்துக்கு தேவையாக இருக்கலாம், கவர்மெண்ட்டுக்கு தேவையாக இருக்கலாம், டெக்னாலஜிக்கு தேவையாக இருக்கலாம், தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, டெக்னாலஜிக்கு தேவையாக இருக்கலாம். இந்த தேவையானது இந்த ப்ராடக்டை செய்பவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு அதை செய்வதற்கு ஒரு சாதகமான ஒரு விஷயமாக இருக்கிறது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எப்படி உருவாருது? மார்க்கெட்ஸ், காம்படிஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற 3 விதத்தில் உருவாருது. இப்போ சொல்லுவோம் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? இந்த பொருளை செய்து விற்க முடியும், அதுக்கு தேவை இருக்குது, அதை மக்கள் விரும்புகிறார்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஸோ ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டில் நம்ம இருக்கும்போது ஒருத்தர் இதை செய்யும் ஒரு கம்பெனி எடுத்துக்கொள்வோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட் இருக்கும்பாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க? சரி, இந்த மார்க்கெட்டுக்காக நம்ம இந்த பொருளை செய்யலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னாக்கா காம்படிஷன் யார், வேறு யாரெல்லாம் அதில் இருக்காங்க, யாரோட நம்ம போட்டி போட வேண்டி இருக்கும். ஸோ போட்டி, காம்படிஷன். செய்வதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மக்கிட்ட அது செய்வதற்கு வேண்டிய பொருட்கள், இடம், அதற்கு உண்டான ஆற்றல் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்குறோம். அதெல்லாம் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் த்ரெட்ஸாக மாறுகிறது. ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது தேவை, த நீட் பிகம்ஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி, த காம்படிஷன் பிகம்ஸ் த த்ரெட். போட்டி வந்து நமக்கு த்ரெட்டாக வருகிறது.
வலது கை பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸஸ். இப்போ இதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் டிசைட் பண்ணுறதுன்னு வைத்துக்கொள்வோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து அவங்க கிட்டக்கு என்ன இருக்குது, இதை செய்வதற்கு உண்டான தகுதி எந்த விதத்தில் அவர்களிடத்தில் இருக்கிறதுங்கிறத பார்க்கணும். ஸோ முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதை செய்யக்கூடிய தகுதியும் படிப்பும் ஆற்றலும் உள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள், ரெக்ரூட் பண்ணுறோம், அவங்கள வேலைக்கு சேர்த்துக்கிறோம். அவங்க என்ன கொண்டு வராங்க, நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட் எல்லாம் கொண்டு வராங்க. அதை செய்வதற்கு உண்டான ஸ்கில், தகுதி, வேலைப்பாடு எல்லாம் கொண்டு வராங்க. நல்ல ஆட்டிடியூடையும் கொண்டு வராங்க. ரெண்டாவது, அதுக்கு தேவையானது பணம். அந்த பணத்தை கொண்டு வரும். பணத்தை முதலீடு செய்கிறார்கள், பணத்தை கடன் வாங்கியும் முதலீடு செய்கிறார்கள். ஸோ பணம் கொண்டு வரும். மெட்டீரியல், அதை செய்வதற்கு உண்டான பொருட்களை பணம் கொடுத்து வாங்கி அப்புறமா அதை மாற்றுகிறார்கள். ஸோ மெட்டீரியல் கொண்டு வராங்க. அந்த மெட்டீரியலை மாற்றுவதற்காக நமக்கு வேண்டிய மெஷின்ஸை கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் கொண்டு வராங்க, டைம் கொண்டு வராங்க. ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸ். இதெல்லாம் நமக்கு வேணும். இதெல்லாம் நம்ம கையில் இருந்ததுன்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைன்னாக்கா வீக்காக இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் ஆப்போசிட் ஆகிடுறது, ஆப்பர்ச்சுனிட்டியும் த்ரெட்டும் ஆப்போசிட் ஆகிடுறது. இந்த நாளையும் கொண்டு வந்து இந்த பொருளை எப்படி செய்வதுங்கிறத யோசித்து சரி செய்ய போகிறோன்னு முடிவு பண்ணி பண்ணுறது பேர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பேர். அந்த ஸ்ட்ராட்டஜி, ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன ஆறுதுன்னா அது 3 விதமாக மாறுகிறது. மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன்ஸ், ஃபைனான்ஸுங்கிற 3 விதமாக மாறுகிறது. மார்க்கெட்டிங் பாலிசின்றது பொருட்களை செய்து அதை எப்படி விற்பது, அது சம்பந்தமான விஷயங்கள் மார்க்கெட்டிங் பாலிசி, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஆப்ரேஷன்ஸ் பாலிசினா செய்வதற்கு உண்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது ஆப்ரேஷன்ஸ் பாலிசி. ஃபைனான்ஸ் பாலிசி, பணம், பண தேவை, பணத்தை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஃபைனான்ஸ் பாலிசி. ஸோ இது 3 ஆரம்பத்தில் இருக்குது. இப்போ அதுக்கு கீழே இருப்பதெல்லாம் வந்து ஆப்ரேஷன்ஸ் பாலிசிக்கு கீழே இருப்பதெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் பாலிசியோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கின்றன. அதெல்லாம் என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பொருளை செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறோம். லெஃப்டில் தேவை, நீட் இருக்குது. முதல் கேள்வி, எவ்வளவு தேவை இருக்குது இந்த பொருளுக்கு? அவ்வளோ நம்ம ஒரு நிறைய அளவில் உற்பத்தி செய்து அதை விற்கும் அளவுக்கு தேவை இருக்கிறதா, இன்றைய தேவை இருக்கிறதா, அதுக்கு மார்க்கெட் இருக்கா, இன்னும் எத்தனை வருஷம் இதுக்கு மார்க்கெட் இருக்கும், நாளைக்கு இதை விட வேறு ஒரு பொருள் ரீப்ளேஸ் பண்ணிடுமா, அந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜியில் வந்துடும். ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம சாதாரணமாக கேட்கும்போது எவ்வளவு தேவை, டிமாண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்கணும். அது பேர் தான் ஃபோர்காஸ்டிங். எவ்வளவு டிமாண்ட் அப்படிங்கிறத பின்னால் வரப்போகும் டிமாண்ட், தேவை எவ்வளவுங்கிறது நிர்ணயம் பண்ணுவது பேர் ஃபோர்காஸ்டிங். முன்கூட்டி சொல்லுதல், டு ஃபோர்காஸ்ட், முன்னர் சொல்லுதல். அது முதல்ல எவ்வளவு அப்படிங்கிறத இந்த ஃபோர்காஸ்டிங்கில் கொண்டு வரும். அது நேராக ஒரு லைன் போகும். பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஃபோர்காஸ்ட்னு ஒரு லைன் போய் சிஸ்டம் டிசைன் அப்படிங்கிற இடத்துல போய் உட்காரும். இந்த சிஸ்டம் டிசைனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மக்கிட்ட இதை செய்வதற்கு உண்டான தகுதி ஆர் கெப்பாசிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். அது என்னங்கிறது சிஸ்டம் டிசைனில் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வேறு ஒரு பொருளை வைத்துக்கொண்டு அதனுடைய ஃபோர்காஸ்ட், ஒரு தேவை 10,000 அப்படின்னு வச்சுக்கலாம். மார்க்கெட்டில் தேவை 10,000, மாதத்திற்கு 10,000 அப்படின்னு தேவை வச்சுக்கலாம். சிஸ்டம் டிசைனுன்றது என்னன்னாக்க, 10,000 பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட தகுதி, மெட்டீரியல், மனுஷங்க, ரைட்டில் நம்ம காமிச்சிருக்கோம் பாருங்கள், ஹியூமன், ஃபைனான்ஷியல், மெட்டீரியல், ஆர்கனைசேஷ்னல் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் நம்மக்கிட்ட 10,000 பண்ணுறதுக்கு இருக்கா, எவ்வளவு இருக்குங்கிறது ரைட் சைடில் வரும். அது 8,000 செய்வதற்கு இருக்கலாம், 12,000 செய்வதற்கு கூட இருக்கலாம். ஆனால் ஃபோர்காஸ்டிங் வந்து 10,000 தான் சொல்லுது. அது ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு மேப் பண்ணணும். மேப் பண்ணும்போது பண்ணுறது பேர் தான் சிஸ்டம் டிசைன். ஸோ இந்த பக்கம் லெஃப்டில் இருக்கிறது டிமாண்டு, அதை நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம் முன்கூட்டி. ரைட்டில் அதை பண்ணி அந்த டிமாண்டை மீட் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்குறோம். ஆக இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று பேசும். சிஸ்டம் டிசைனுங்கிறது என்ன கொடுக்கும், மனிதர்களை கொடுக்கும், கெப்பாசிட்டி கொடுக்கும், எவ்வளோ செய்வதற்கு நம்மக்கிட்ட தகுதி இருக்குங்கிறத கொடுக்கும். ஃபோர்காஸ்டிங் வந்து எவ்வளவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கொடுக்கும். இது ரெண்டையும் இணைப்பதன் பெயர் பிளானிங். பிளான் பண்ணுதல், திட்டமிடுதல்.
தமிழில் பிளானிங்னா திட்டமிடுதல். எப்படி இதை திட்டம் பண்ணுறது? இதில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மக்கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும் கெப்பாசிட்டியில். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு பொருளை இந்த பொருளை பண்ணுறோம் இந்த கம்பெனியில் அப்படின்னு நினச்சோன்னாக்கா, சரி ஒரு 10,000 பொருட்கள் செய்கிற கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்கா? சரி 10,000 செய்கிற கெப்பாசிட்டி இருக்கும். 10,000னா கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10,000 வரைக்கும் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதை விட கம்மியாக செஞ்சோன்னா பணம் அதிகமாக செலவாகும். அதை விட அதிகம் பண்ணுவதற்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்காது. ஆனால் ஃபோர்காஸ்டிங் அல்லது டிமாண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, சரி 10,000 டிமாண்ட் இருக்குன்னாக்கா எல்லா மாதத்துலேயும் அழகாக கரெக்டாக 10,000 இருக்காது. திடீர்னு 7,000 ஆகிடும், திடீர்னு 13,000 ஆகிடும். ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், வேரியேஷன் இருக்கும். அதனால சிஸ்டம் டிசைனுங்கிறது கூடுமான வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்கும். கெப்பாசிட்டி ஒரே மாதிரி இருக்கும், சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். இந்த பக்கம் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்கில் மாற்றங்கள் நிறையா இருக்கும். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். முழுக்க முழுக்க அதை எப்படி செய்வது, அதுதான் பிளானிங், திட்டமிடுதல். சில நேரங்களில் அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணி இன்வென்ட்ரியில் வச்சு விற்கணுமா, சில நேரங்களில் ஷார்ட்டேஜ் வரும், அது எப்படி தாங்கும் தகுதி நம்மக்கிட்ட இருக்குமா, செலவு அதிகமாகிடும். இந்த மாதிரி பண்ணுறது பேர் பிளானிங் அப்படின்னு பேர். மீதி இருக்கிற விஷயங்களை நம்ம அடுத்த பாடத்தில் பார்க்கலாம்.